வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம ரீமான்ஸ்டர் எபிசோட் 8 பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்த்தா அவனுக்காக ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து இருக்கு. நேத்தி நடந்த பேட்டர்ல எக்கச்சக்கமானவங்க எவால்வ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு ரொம்பவே விசித்திரமா அவனை சுத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்த தெரிஞ்சவனே இப்போ அடுத்த லெவலுக்கு எவால்வ் ஆனதுனால அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டா. மற்றவங்களோட காயத்தை அவனால் வேகமாக குணப்படுத்த முடியுது. அதே நேரத்தில் அவனால் ஒரு ஷீல்டை உருவாக்க முடியுது. சொல்லப்போனால் நம்ம ஹீரோ கூட 20 தடவை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஷீல்டு உடையுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து விசித்திரமாக நடந்துட்டு இருக்க பொண்ணு ஒரு மார்க்கமாக சுற்றிட்டு இருக்கா. சொல்ல போனால் நம்ம ஹீரோஸோட ஜாமிஸை மட்டும்தான் அவன் இப்போ சாப்பிட்றான். அடுத்து ஒபமையோட உடம்பு ஃபுல்லாமே எக்கச்சக்கமான கண்ணு வந்துடுச்சு. இதனால் அவளால் நிறைய இன்ஃபர்மேஷனை ரொம்பவே வேகமாக கேதர் பண்ண முடியும். ஆல்சோ நம்ம ஹீரோட டீமில் இருக்க 7 ஆப் காப்ளின் இப்போ ஆர்கா மாறிட்டாங்க. கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே நல்லா ட்ரைனிங் எடுத்து இறந்து போன நம்மளோட சோல்ஜர்ஸ்க்காக நாங்கள் சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்க. இதை கேட்க போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கான காரணம் காப்ளின்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் அவங்க கூட இருக்கிறவங்க இறந்து போனால் கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பட் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கோபாலில் 7 பேர் எவ்வளோ ஆயிருக்காங்க. முக்கியமாக அந்த கோபாலோட லீடர் பார்த்தா கிட்டத்தட்ட இப்போ ஒரு மனுஷன் மாதிரி மாறிட்டாரு. ஆல்சோ எப்பயுமே எவால்வ் ஆக போது அவங்களோட பேரும் கூடவே மாறும். இப்போ அவரோட உண்மையான பேரை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணுறாரு. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தா ஒருத்தவங்களோட உண்மையான பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்களுக்கு சூனியெல்லாம் வைக்க முடியுமா? ஸோ எக்காரணத்தை கொண்டு உண்மையான பேரெல்லாம் வெளியில் தெரியவே கூடாது. பட் நம்ம ஹீரோ மேலே இருக்கிற நம்பிக்கையோட வெளிப்பாடாக தான் இந்த பேரை அவர் ஷேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் நடந்த வாலில் நம்ம ஹீரோ நிறைய பேரை கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கான். இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் கொடுக்குறான். நீங்கள் வேணும்னா உங்களோட ஊருக்கே திரும்பி போயிடலாம், இல்லைனா இங்கே சேர்ந்து நீங்கள் சண்டை போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கிறதே அடி ரேங்க்ல இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதை கேட்டதும் சில பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ கூட இப்போ சண்டைக்கு வராங்க. இங்கே இருக்கிற காப்ளின்ஸ் கூட கம்பேர் பண்ண போது நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. எங்களை இந்த மாதிரி நார்மலான ரேங்க்லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாகவே பொசிஷன் எங்களுக்கு கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம ஹீரோ அந்த விஷயத்த சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்க எல்லாருமே புதுசாக இப்போ தான் வந்திருக்காங்க. பட் இங்கே இருக்கிற காப்ளின்ஸ் மேலே நம்ம ஹீரோக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் கொடுக்குற ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைனா இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல அந்த டீமோட லீடர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். அப்படின்னா நான் அவ கூட சண்டை போகிறேன், நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா இங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு. ஓகேன்னு நம்ம ஹீரோ அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன். அவங்க ஒருத்தவங்க கூட சண்டை போட்டால் எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும், 2 பேரும் ஒன்றா வாங்கன்னு சொல்ல டென்ஷன் ஆன அந்த பாய் போல் அவனோட ஃபயர் ஆர்பர் ரிலீஸ் பண்ணுறான். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அவளோட ஆர்பர் ரிலீஸ் பண்ணுறான். ஆர்போட சக்தியை ரிலீஸ் பண்ணுறதுனால ஒருத்தவங்களோட பவர் அது பல மடங்கு அதிகமாகும். அதே நேரத்தில் அந்த ஆர்பு வெப்பனை உடச்சா கூட எந்த பிரச்சனையும் இல்லை, தன்னாலே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவே சரியாயிடும். ஸோ சண்டை போடுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஹீரோ அவனோட காம்போ அட்டாக்கை பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேருக்கும் சேர்த்து ஒரே பஞ்சு கொடுத்து அவங்களோட கதையை முடிச்சு இந்த போட்டியில் அசால்ட்டாக ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் மற்ற இனத்தை சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. அவங்க எல்லாருமே தோக்கடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு குரங்கு பின்னாடி வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு உதை கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா, சைலண்டாக வந்து இவனை அட்டாக் பண்ணிட்டேன், இப்போலேருந்து நான் தான் லீடர்னு கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ திருப்பி வந்து அந்த பாய்பிள்ளைக்கு ஒரு பஞ்சு கொடுத்து அவனோட கதையை காலி பண்ணிட்டான். எல்லாரும் நேரடியாக வந்து அட்டாக் பண்ண போது நீ மறைமுகமாக வந்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சல, அந்த எண்ணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த அடியை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த கேப்பில் ஒருத்தவன் நம்ம ஹீரோட லவ்வரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண அவன் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டான். போட்டு அந்த பாய்புலையை அவன் பொழந்து எடுத்துட்டான். கோவப்பட்டு அவனை கொஞ்சம் அதிகமாக அடிச்சனால நம்ம ஹீரோ அவனோட ரசத்தை கொடுத்து அவனோட காயம் எல்லாத்தையுமே குணப்படுத்துகிறான். நம்ம ஹீரோ கூட சில குரூப்பை சேர்ந்தவங்க சண்டை போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் மற்ற குரூப்பை சேர்ந்தவங்க சண்டை போட வேணான்னு முடிவெடுத்திருக்காங்க. வாரில் பிடிச்சிட்டு வந்த எங்களை அடிமையாக நடத்தாமல் அவங்க கூட சேர்த்துக்கணும்னு நினச்சிங்களா, அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்ல நம்ம ஹீரோட லவ்வரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண பாய்புல திருப்பி வந்துட்டான். ஆனால் இந்த தடவை அவன் நம்ம ஹீரோவே கரெக்ட் பண்ண பார்க்குறான். உங்களோட ரத்தம் செம்ம நித்தோன்னு அவன் கவிதையை சொல்ல நம்ம ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆகி திருப்பி அவனை போட்ட பொழந்து எடுக்கிறான். இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோட ஆர்மியில் சேர்ந்துட்டாங்க. அவனோட 100 மான்ஸ்டரை பயன்படுத்தி அவங்க எல்லாருக்குமே தேவையான ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுறான். இப்போ கேப்சர் பண்ண ட்ராஃபை கொண்டு வந்து அவனோட ஸ்மித் கிட்ட ஒப்படைக்கிறான். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணி இவனுக்கான வெப்பன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்களை தயார் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச ஆர்போட சக்தியை பயன்படுத்துகிறான். ஷீல்டு எல்லாத்தையுமே அவனால் உருவாக்க முடியுது. அதே நேரத்தில் ஒரு ஆர்போட பவரை பயன்படுத்தி அவனால் பேயை கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பட் அந்த பேய் எதுவுமே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்க புது ஸ்கில்லை பயன்படுத்தி சூரிய ஒளி பட்டாலே டேமேஜ் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்கில்லை அவன் உருவாக்கியிருக்கான். பயபுல அவன் மேலே டெஸ்ட் பண்ண போது அவன் கை எரிய ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒரு எண்டை போட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவெடுத்துட்டான். பயபுள்ள கடந்த ஒரு வாரமாக எக்கச்சக்கமாக இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால ரொம்பவே டயர்டாயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட ஆன் ஸ்ப்ரிங்க்கு எல்ப்ஸோட பிரின்சஸை இன்வைட் பண்ணியிருக்கான். அந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கூடி சீக்கிரம் இன்னும் நிறைய எல்ப்ஸ் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் கிடைச்சிருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே ட்ரைனிங்கில் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போது கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதனால் அடிபட்டிருக்கு.
அதுக்கப்புறம் புதுசாக வந்திருக்க ட்ராப்ஸ் நம்ம ஹீரோக்காக ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆமரை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் புரிஞ்சிக்க நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன் காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்க போது சின்ன சின்ன விலங்குகள் எல்லாமே இவனோட ப்ரெசன்ஸை பார்த்து பயந்து ஓடுது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டான். அடுத்து ட்ரையாட் கிட்ட ஒரு உதவி கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கா. ஆனால் ஹீரோ பார்த்ததும் ட்ரையாடை விடவே இல்லை. செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சு அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்பி வந்ததும் வசமாக மாட்டிக்கிட்டான். காணோம் லிப்ஸ்டிக் மார்க் உடம்பு ஃபுல்லாமே இருக்குது. அங்கே பண்ணது எங்களுக்கும் வேணும்னு கேட்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கான விதைகளை வாங்கிட்டு வரதுக்காக தான் ட்ரையாட் கிட்ட அவன் போயிருக்கான். நம்ம ஹீரோட ஆர்மியில் இப்போ புதுசாக நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆல்சோ இந்த விதைகள் ரொம்பவே வேகமாக வளரும். ஆல்சோ இதில் சத்தெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ட்ரையர் ஸ்பெஷலாக நம்ம ஹீரோக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட ட்ரைனிங் எடுக்கிற சில பேர் அவங்களோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இவங்க பிடிச்சி வச்சிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாருமே இவங்க வசியப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ கிங்டமில் என்ன நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க மூலயமா இவங்களால கேதர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மெடிசன் கிடைச்சதுக்கு அப்புறமா வார்க்காக ஸ்டேஷன் ஆகியிருந்த ஒட்டுமொத்த ஆர்மியுமே இப்போ திருப்பி அவங்களோட நாட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நடந்த போரில் எல்ஃப் ஜெயிச்சனால அவர் ஒரு பெரிய பார்ட்டி கண்டக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாரு. காட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு எல்ஃப்ஸுக்கு ஒரு கோடு இருக்குது. ஆனால் என்னோட தம்பி அந்த கோடை உடச்சிட்டு இந்த காட்டை விட்டு வெளில போயிட்டான். வெளி உலகத்தை அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். என் தம்பி இங்கே வர வரைக்கும் நான் இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போது நீ தான் எங்களை காப்பாற்றிருக்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்க போது இவங்க நிறைய மேஜிக்கல் ஸ்டோன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே சாப்பிட்றது மூலியமா நம்ம ஹீரோ அதோட பவர் இப்போ கெயின் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட 100 மான்ஸ்டரோட எலும்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சூரிய ஒளியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்லைமால் அதை கவர் பண்ணி பயபுல பார்த்தா ஒரு புது வாகனத்தை உருவாக்குறான். பார்க்கறதுக்கு நண்டோட உருவத்தில் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக சீட் எல்லாத்தையும் கூட அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அடுத்த கட்டமாக இவங்களோட ஹாட் ஸ்ப்ரிங்கை பெருசாக டெவலப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய புது கஸ்டமர்ஸ் அந்த இடத்துக்கு வர போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் ரிசப்ஷன் கூட ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்சோ அவங்க கூட இருக்க மனித பெண்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ திருப்பி அவனோட ஊருக்கே போக சொல்கிறான். இது நினச்சி அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு வேளை நாங்கள் இங்கே இருக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறானோன்னு. இதனாலே அவங்களால வேலையில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணான்னு கூட இருக்கிறவன் ஆறுதல் சொல்கிறான். கண்டிப்பாக அவனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவங்களோட முடிவு என்னென்னு பார்க்கறதுக்காக தான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறான். எல்லாருமே ஒரு ஊருக்கு போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வார்னிங் கொடுக்குறாங்க. டெமி ஹியூமன்ஸ் எல்லாம் அந்த ஊரில் பார்த்தாலே ஒரு மாதிரி பிரச்சனை ஏற்படுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருமே தனித்தனி டீமாக டிவைட் பண்ணிட்டான். இப்போ வெளி உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே போக போகிறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டிவைட் பண்ண டீம் எல்லாரும் ஒரு டைரக்ஷனில் அவங்களோட டெஸ்டினேஷனை நோக்கி கிளம்ப அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.